எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வந்து டைட்டில் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நான் வந்து என்னுடைய குரு, என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன். அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரசிகர்களுக்குமே வந்து தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தலைவர நேர்ல பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர வந்து நான் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். தலைவர் ரொம்ப க்ளோஸ்லயும் பார்த்துருக்கேன். தலைவர் எந்த ஃபங்ஷன் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க இருக்கிற பாய்ஸ் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஆனா எனக்கு தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்தா வீட்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வீட்ல தான் எடுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை. நான் அந்த ஒரு ஆசைக்காக நான் நெறைய வாட்டி வந்து எனக்கு வந்து ஒரு சில வாட்டி வாய்ப்புகள் கிடைச்சும், நான் வெளிய வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயோ, மத்த இடத்துல வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கல. எனக்கு மண்டையில ஒரு முக்கியமா ஊறுன பாயிண்ட் என்னன்னா, தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இந்த ஃபோட்டோ நான் வந்து எப்படி எடுத்தேன்? இந்த மிராக்கிள் வந்து எப்படி நடந்துச்சு? அப்படின்னு எனக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா, எனக்கு வந்து நான் தலைவர் கூட வந்து நான் தலைவர் சின்ன வயசுலேருந்து நான் எப்படி பார்த்தேன்? நான் தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது, நான் தலைவர் கூட இன்டராக்ட் பண்ணத வந்து வெளிய சொல்லணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப எடுக்கிறேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ என்னைக்கு எடுத்தேன்னா, மே 30ஆம் தேதி 2024ல எடுத்தேன். அ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இந்த ஃபோட்டோலாம் எப்படி வந்து நடந்தது? அப்படின்றத வந்து நான் ஒரு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? நான் வந்து இன்னும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 1 வீக் ஆகப்போது. இருந்தாலும் திருப்பி திருப்பி நான் அத நெனச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கெடைச்சது. அத வந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேதார்நாத், மகாவதார் பாபாஜி கேவ்லாம் போயிருந்தேன். நான் அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா, சேனல்ல போட்டிருக்கேன். நான் வந்து கேதார்நாத் வந்து போறதுக்காக சென்னையிலேருந்து மே 21 வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து சென்னையிலேயே கிடையாது. தலைவர் வந்து அபுதுபாய் போயிருந்தாரு. நான் வந்து கேதார்நாத் போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்களுடைய பிளான் வந்து நானும் இன்னொரு அண்ணன் தான் போயிருந்தோம் ஹரிஷ்ன்ட்டு. எங்களுடைய பிளான் என்னன்னா, 26 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் போட்டிருந்தோம். ஆனா ஹரிஷ் அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 28 வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே. அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, அவர் பர்த்டே அன்னைக்கு அவர் வந்து மகாவதார் பாபாஜி கேவ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாரு. இந்த மாதிரி வந்து போலான்னு இருக்கேன்டா. ஃப்ளைட் வந்து நம்ம வந்து ஃபுல் கேன்சலேஷன் தான் போட்டிருக்கோம். அதனால அமௌண்ட் வந்துரும். நம்ம வந்து மகாவதார் பாபாஜி கேவ் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சரி ஓகே இவ்வளவு தூரம் போறோம். நம்ம வந்து திருப்பி எப்போ போவோம்னு தெரியல. சரிண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, கேதார்நாத் எங்களுடைய யாத்ரா முடிச்சுட்டு நாங்கள் வந்து மகாவதார் பாபாஜி கேவ்லலாம் அந்த இருந்துட்டோம். ஒரு 4 நாள் அங்கே வந்து நம்ம இருந்தோம். அந்த வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் போட்டிருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 28 அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து அங்கே வந்து சிக்னல்லே இருக்காது. ஒரு மெசேஜ் வந்து எங்கள் குரூப்பில் வருது. அது என்னன்னா குமுதம்னு நினைக்கிறேன். குமுதம்ல வந்து ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இமயமலைக்கு வந்து போறாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ல யாருக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அப்போ தலைவர் ரெகுலராக வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவார். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி தலைவர் வராரா அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆகஸ்ட்ல தான் வந்தாரு. இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகல. வருவாரான்னு தெரியல. அவர் வந்து வராருன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே பிஃபோர் அந்த மாதிரி தான் வந்து கன்ஃபார்மே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரூமர் நினச்சிட்டோம். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி நாள் தான் அபுதுபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருந்தாரு. ஸோ மேக்ஸிமம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டோம். அடுத்த நாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலைல நாங்கள் வந்து துவாரஹாட்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கரெக்டாக நாங்கள் ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும். 1 ஹவர் நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். மலை மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி தலைவர் வந்து மகாவதார் பாபாஜி கேவுக்கு வராரு. நீங்க வந்து அங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம இத்தனை நாள் இங்க இருந்தோம். நம்ம கிளம்புற அன்னைக்கு தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்க தோணல. ஏன்னா அங்க வந்து தலைவரை வந்து நம்ம அவ்வளவு சூப்பரா பார்க்கலாம். தலைவர் கூட நம்ம வந்து மகாவதார் பாபாஜி கேவுக்கு போகலாம். அங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து போய் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. ஆனா அவர் கூட அவருக்கு பிடிச்ச இடத்துல நம்ம டிராவல் பண்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்ல. இங்க இருக்கிற அளவுக்கு கிரௌட் அங்க வந்து இருக்காது. அது ஒரு ஒரு பயங்கர ஒரு சின்ன வில்லேஜ். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டு உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. தலைவரே வந்து ஏர்போர்ட்லேயே வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் கேதார்நாத் பத்ரிநாத் அதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜி கேவ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரே யோசிக்கிறோம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து 31 வந்து எங்கள் அம்மா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ என்னால் இருக்க முடியாதுடா நீ வேணா ரிட்டர்ன் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் மைண்டில் என்னன்னா நம்ம 26 ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி 30 போட்டிருக்கோம். திருப்பி இதை கேன்சல் பண்ணிட்டு தலைவர் என்னைக்கு வருவார், திருப்பி நம்ம என்னைக்கு ரிட்டர்ன் வரணும், அதெல்லாம் எதுவுமே ஒரு பிளாங்க். அது வந்து ஒரு ரிமோட் ஏரியா. அங்கே சிக்னலும் இருக்காது. நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம். ஸோ நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த யோசனையே வந்து பார்த்தீங்கன்னா வரல. கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம கிளியராக இருக்கும்போது தான் நம்மளால சில விஷயங்கள் யோசிக்க முடியும். சில விஷயங்களை வந்து பிளான் பண்ண முடியும். நான் அந்த ஸ்டேஜ்லேயே கிடையாது. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீம் கரோலி பாபா ஆசிரமம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து நீம் கரோலி பாபா வந்து ஆப்பிள் கொடுத்தாரு. அதனால தான் எனக்கு வந்து ஆப்பிள் ஃபோன் இது எல்லாமே உருவானதுக்கு ரீசன் வந்து அங்கே தான். நாங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா போனோம். அங்கே கூட எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கெல்லாம் வந்து
ஒரு பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டேன். என்னடா இது, நம்ம இத்தனை நாள் இங்க இருந்துட்டு தலைவர் வந்து வரும்போது நம்ம இங்க இல்லையே, நம்ம வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி வந்து இதை பண்ணியும் நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் நான் வந்து சரி நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு வந்து அந்த 29ஆம் தேதி நான் அவ்வளோ டிப்ரெஸ் ஆகிட்டேன் நான். நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் வந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன். அப்போ தான் வந்து அவர் ஹரிஷன் வந்து சொன்னார், சரிடா நம்ம வந்து தலைவர் வந்து கரெக்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்போது தலைவர் வந்து டேராடூனில் இறங்குறாரு, டெல்லியில் இறங்காமல். அப்போது நாங்கள் வந்து யோசித்தோம், சரி தலைவர் வந்து டெல்லியில் இறங்காமல் டேராடூனில் இறங்குறாருன்னா அவர் எங்கே இருப்பார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பல யோசனைகள் பல விஷயங்கள் நாங்கள் யோசித்து, சரி தலைவர் வந்து மேபி இங்கே இருக்கக்கூடும், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு டேராடூன் தானே ட்ரெயின், நம்ம வந்து முன்னாடியே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சில பிளான் பண்ணோம் நாங்கள் 2 பேரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேராடூனில் இறங்காமல் ஹரித்வாரில் வந்து இறங்கிட்டோம் 30ஆம் தேதி வெடிகாலையில். இறங்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நடந்தே போகிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து சத்தியமாக தலைவர் இங்கே தான் 100% இருப்பார் அப்படின்ற அந்த கேரண்டி யாருமே கொடுக்கல. நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் சரி நமக்கு வந்து ஃப்ளைட்டு 3 மணிக்கு தானே, நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கி அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நடந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேக்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே விநாயகர் கோயில் இருக்குது, அந்த விநாயகர் கோயில் முன்னாடி வந்து திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் அப்போ கூட அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் எடுத்தா லக்கு, நம்ம லக்கு தலைவர் அங்கே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தா லக்கு, இல்லைனா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓப்பனாக நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் வந்து நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து தலைவர் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், ஆனால் நம்ம வந்து எல்லா வாட்டியும் ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. அப்படி நம்மளால வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலனாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா சரி நம்ம வந்து ஒரு பக்குவப்படுத்திக்கணும் மனசை, ஏன்னா இது நடக்காது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். நான் ஒரு ஒரு டைம் கூட நான் வந்து தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கவே இல்லை. ஏன்னா நடக்கலைன்னா நமக்கு வந்து அது பெரிய மனசு கஷ்டமாயிடும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆகிடும்ன்றதுனால நான் வந்து நினச்சிக்கிட்டேன். சரி நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த நாங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு 100 மீட்டர் தான் வித்தியாசம். ஸோ பேக்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு சேர்லாம் இருந்துச்சு, அங்கே உட்காந்துட்டு அங்கே வந்து கங்கா நதி இருக்குது, அந்த கங்கா நதியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் வந்து சரி ஏன்னா டைம் கடத்தணும் இல்லையா, நாங்கள் உட்காந்துட்டு அந்த சேரில் நான் உட்காந்த சேரில் திருப்பி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆச்சு, அதை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். அங்கே உட்காந்து நான் வந்து வீடியோலாம் எடுத்து நான் பாட்டு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி வீடியோலாம் எடுத்து நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 4 o'clock இருக்கும். 4 o'clock இருக்கும்போது நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். அந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டு நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி இங்கே உட்காந்துருக்கணும் அதே மாதிரி அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எங்களுக்கு வந்து தலைவர் உண்மையாகவே இங்கே இருக்காரா இல்லையான்றதெல்லாம் எதுவுமே புரியல. ஒரு 2 கார் மட்டும் ஒரு அந்த இடத்துல க்ளோஸாக நிற்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் வந்து இருந்தால் வெளியே வந்து தான் ஆகணும், நமக்கு நியூஸ் அங்கே இருக்கிறவங்க ஏதோ ஒரு மூலியமாக எப்படி அந்த தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக 5:40 இருக்கும். கரெக்டாக 5:40 இருக்கும். தலைவர் சொங்கன்னு வெளியே வராரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க. 2 பேர் வந்தோடனே எங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நான் என்ன பண்ணுறேன், லிட்டரலாக தலைவர் வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகிறாரு என்ன, நான் அப்படி போய் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே நிற்கிறேன். நின்றுட்டோடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறது எதுவுமே புரியல. அதாவது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆகிடுச்சு. தலைவர் வந்து இப்படி போயிட்டாரு, வாக்கிங் போகிறாருன்னு வச்சிங்களேன், வெளியே போயிட்டாரு. போனவொடனே இவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும்ல, நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆனால் இப்போ தான் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்திருக்காரு, இப்போ தான் வெளியே வராரு, உடனே நம்ம போய் கேட்டோன்னா நம்ம வந்து அவரை வந்து மார்னிங்கே அப்செட் பண்ண மாதிரி ஆகிடும், வேணாம் நான் வந்து ரிட்டர்ன் வரும்போது கேட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு கரெக்டாக தலைவர் வந்து ஒரு 1 hour கழிச்சு வராரு. அந்த 1 hour எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹார்ட் பீட்டே ஆகலை, அவருக்கு ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுது. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, எப்படியாவது கேட்டுரு, இது உன்னுடைய சான்ஸு, நீ இதை மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து எதுவுமே மைண்டுக்கு எடுத்துக்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கேட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமாயிடுமே, இந்த மாதிரி பல யோசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டெடியான மைண்டில் வந்து நான் இல்லவே இல்லை. ஏன்னா தலைவரை பார்த்தாச்சு, தலைவர் வந்து கன்ஃபார்மிங்காக தான் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து நம்ம எப்படி போய் தலைவர்கிட்ட ஃபோட்டோன்னு கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு வந்து ஒரு பயங்கர குழப்பநிலை. எனக்கு ஒரே பதட்டம், கை கால்லாம் நடுங்கிற மாதிரி இதே மாதிரி தான். ஆனால் நான் நிறைய வாட்டி தலைவரை பார்த்துருக்கேன், அந்த ஒரு பிரமிப்பு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் எந்த வாட்டியும் இந்த மாதிரி பயம் இருந்தது கிடையாது. ஏன்னா நான் எந்த வாட்டியுமே போய் தலைவா ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டது கிடையாது. நான் இந்த வாட்டி கேட்க போகிறேன், அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து மைண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் தலைவர் வந்து வராரு. வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் ஒரு இடத்துல உட்காந்துன்னு, அதே இடத்துல தலைவர் உட்கார்றாரு. தலைவர் உட்காந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது வந்து ரொம்ப நான் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம வந்து தலைவரை வந்து ஒரு ஸ்டேட்டஸில் பார்க்குறோம் இல்லையா,
தலைவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தாங்க. நானும் அவரும் பார்த்தோம். நாங்கள் அந்த வீடியோலாம் எடுக்கல. எப்படி சொல்றது, தலைவர் வந்து நான் உட்காந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெஞ்சில் கரெக்டாக வந்து உட்காந்தாரு. உட்காந்துட்டு தலைவர் கூட இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்தாங்க. உட்காந்தோடனே தலைவர் வந்து தன்னுடைய ஃபோன் எடுத்து, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து இப்படி வச்சு தலைவர் வந்து அந்த நதி எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாரு. ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து அவர் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற பக்கத்தில் கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி வந்து இப்படி உட்காந்துட்டாரு. உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக தலைவர் வந்து மறுபடியும் உள்ள என்ட்ரு ஆக போகிறாரு. அப்போ இவர் சொல்லிட்டாரு, நீ வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாதரா, போய் கேட்டுரு அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஆனால் நீ வந்து கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கோ, நான் போய் தலைவர்கிட்ட டக்குன்னு நிற்கும் போது நீ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன், நீ வந்து அப்போ தான் மறுபடியும் நம்ம எடுத்தா அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னா ஃபோனில் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தாரு. ஃபோனில் அது வந்து வீடியோ எடுக்க கிடையாது, கேமரா ஆன் பண்ணி வச்சு இப்படி வச்சிருந்தாரு. கரெக்டாக தலைவர் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகவே ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வீடியோ ஆஃப் வீடியோ ஆஃப் வீடியோ ஆஃப் வீடியோ ஆஃப் பண்ணுங்க, வீடியோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாரு. இவர் வந்து இன்னும் இல்லை தலைவா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணோடனே நான் வந்து அடுத்த வார்த்தையே வந்து, தலைவா ஒரே ஒரு ஃபோட்டோ தலைவா அப்படின்னு கேட்டேன். குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் வந்து டக்குன்னு, தலைவா சென்னை போனோம் தலைவா, ஃப்ளைட் டைம் ஆகிடும், ப்ளீஸ் தலைவா அப்படின்னா, ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர், வாங்க 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 அப்படின்னாரு. நான் வந்து தலைவர்கிட்ட சொல்கிறேன், தலைவா இந்த மாதிரி இப்போ தான் நேற்று மகாவதார் பாபாஜி கேவுக்கு போயிட்டு வந்தேன் தலைவா அப்படின்னா, ஓ அப்படியா, ஓ சூப்பர் சூப்பர், வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நான் வரேன், பக்கத்தில் வந்து கை போட்டார். கை போட்ட உடனே நான் வந்து தலைவர்கிட்ட வந்து என்னென்னமோ சொல்கிறேன், தலைவா ஹெல்த்தை பார்த்துங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னா, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தலைவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு தண்டம் மாதிரி நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என் மைண்டு எதுவுமே வேலை செய்யலை. அவர் வந்து இப்படி கை போட்டிருக்காரு, நான் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இவர் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் இவர் என்ன பண்ணுறாருன்னு திரும்பி இப்படி பார்க்குறோம். பார்த்தா இவர் வந்து பின் நம்பரை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. பின் நம்பர் மறந்துட்டாரு. என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்காரு. ஆனால் என்னென்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே வந்து எங்களால் எதுவுமே யோசிக்க முடியல. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க்கு. நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரண் அடைஞ்சிட்டோன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இருந்துச்சு மைண்டு. இவர் என்ன பண்ணுறதுனே தெரில. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஃபோட்டோ தான் என்னை எடுத்தார். நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ என்னை ஃபோட்டோ எடுக்கும் போதும் நான் உன்னை நிறைய ஃபோட்டோ எடுப்பேன், நீ என்னை எடுக்கும் போதும் நீ நிறைய ஃபோட்டோ எடு, அப்போ தான் நிறைய நமக்கு ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுமை என்னன்னா, அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ தான் எடுத்தார். அதே மாதிரி கொடுமை என்னன்னா, நான் அவரை வந்து 2 ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஏன்னா இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து கிளிக் பண்ணவே முடியல. ஏன்னா தலைவரை பார்க்குறதா இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதா அப்படின்ற மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்த உடனே நான் என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தேன் தலைவர்கிட்ட. தலைவரோ சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே 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 அப்படின்ட்டு இருந்தார். 2 பேரும் காலில் விழுந்தோம். காலில் விழுந்தோடனே நல்லா இருங்க, பிளெஸிங் சூப்பர் 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 அப்படின்னாரு. திருப்பி ஏஞ்சிக்கும் போது தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஹரிஷ்ன்றவர் வந்து லாஸ்ட் இயர் வீட்டில் போய் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா தலைவரை மீட் பண்ணியிருக்காரு. ஏஞ்சோடனே நாங்கள் வந்து சொன்னோம், தலைவா நாங்கள் வந்து யாத்ரா சூப்பராக பண்ணோம், நீங்களும் யாத்ரா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் லாஸ்ட் இயர் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்களா, ஓகே அப்படின்னோடனே எங்களுக்கு வந்து மிரண்டோம். ஏன்னா தலைவர் வந்து அவங்கள மீட் பண்ணது வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச் அன்னைக்கு மீட் பண்ணுறாரு. 1 வருஷம் கழிச்சு கரெக்டாக வந்து கேட்குறாரு. நம்ம வந்து விஐபி கிடையாது, நம்ம வந்து ஒரு பெரிய ஆட்கள் கிடையாது, நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கிடையாது. ஆனால் ஒரு ஃபேன் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்கள வந்து 1 வருஷம் கழிச்சு வேற ஒரு இடத்துல பார்க்குறாரு. அவர் வந்து கரெக்டாக கேட்குறாரு, நீங்கள் போன வருஷம் வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டவுடனே எங்கள் 2 பேருக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து பீதி அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாம் தலைவர் தான், சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு. நான் வந்து இவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் வந்து தலைவர் கூட வந்து செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்னா ஃபோனை வந்து எடுத்தேன். ஃபோனை எதுக்கு எடுத்தேன்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ மகாவதார் பாபாஜி கேவில் எடுத்திருந்தேன், தலைவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு. அந்த ஃபோட்டோவை தலைவர் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபோனை எடுத்தேன். ஆனால் ஃபோனை எடுத்து நான் பதட்டத்தில் கேலரி ஓப்பன் பண்ணுறதுக்கு கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம புத்தி தான் தெரியும் இல்லை, கேமரா ஓப்பன் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, சரி தலைவர்கிட்ட செல்ஃபி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவா ஃபோன் எடுத்து தலைவா செல்ஃபி ஆன் பண்ணிட்டு தலைவா ஒரே ஒரு ஃபோட்டோ தலைவா அப்படின்னேன். தலைவர் ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்தாரு. அது என்ன பண்ணாருன்னா, பாத்தியா இப்போதானே ஃபோட்டோ கொடுத்தேன் அதுக்குள்ள அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக், அப்போதானே ஃபோட்டோ கொடுத்தேன் மறுபடியும் செல்ஃபி கேட்குறியாடா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் வந்து அதை டேரெக்டாக சொல்ல, அவர் வந்து ஒரு கலாச்சாரி, இப்போதான் ஃபோட்டோ கொடுத்தா அதுக்குள்ள அப்படின்னாரு. சொன்ன உடனே வந்து பதட்டமாயிடுச்சு. 2 பேரும் வேணாம் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே ஹாப்பி ஜெர்னி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே நாங்கள் வந்து டப்பு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் அப்போ வந்து அந்த ஃபோட்டோவை வந்து போடலை. ஏன் போடலைன்னா, தலைவர் வந்து
ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காரு, என்ன ஏது இருக்காரு எதுவும் நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பர்சனல் லைஃப்க்கு அவர் வந்து ஒரு நிம்மதிய தேடி அங்க போறாரு. நம்ம அங்க அதையும் வந்து இங்க இருக்காரு, அங்க இருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த ஃபோட்டோ போடவே இல்ல. நான் வந்து அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். போட்ட உடனே எனக்கு வந்து அவ்வளோ மெசேஜ் என்னமோ என்னுடைய பர்த்டே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, தலைவர் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோமே, நம்ம வந்து இங்க எடுத்துட்டோமே, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தேன். எங்க அம்மா பார்த்துட்டு, "என்னடா அவரே உன் மேல கை போட்டுருக்காரு. நீ வந்து க்ளோஸா நிக்காம தள்ளி நிக்கிறியே. இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். தள்ளி நிக்கிறியே." அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்பதான் வந்து தெரியுது, தலைவர் வந்து நம்ம மேல கை போட்டுருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி நிக்கிறோம் அப்படின்னு. நான் எங்க அம்மாகிட்ட சொன்னேன், "அம்மா நான் வந்து ஃபுல்லா என்னுடைய சுயநினைவே இல்லாம இருந்தேன். இதுல நான் எங்க கிட்ட நிக்கிறது, எங்க தள்ளி நிக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல." அப்படின்னு சொன்னேன். ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு யோசனை இருந்துச்சு. நம்ம வீட்ல எடுக்கணும்னு நினைச்சோமே, நம்ம வெளிய எடுத்துட்டோமே அப்படின்ற அந்த பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு 1 ஹவர், 2 ஹவர் கழிச்சு அண்ணன் ஒருத்தர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு. நான் அவருக்கு கால் பண்ணேன். அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. "சஞ்சய், நீ வந்து எடுத்தா வீட்ல தான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி நீ ரொம்ப பிடிவாதமா இருந்த. ஆனா நெறைய ஃபேன்ஸுக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடைச்சிருக்கு" அப்படின்னாரு. "என்னண்ணா சொல்றீங்க?" அப்படின்னேன். "ஆமாப்பா, அவருக்கு வந்து வீட்ல இருக்கிறத விட அந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அந்த இடத்துல நீ வந்து ஃபோட்டோ எடுத்திருக்க பாரு. கடவுள் வந்து உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காரு பாரு. அந்த பிளெஸிங்ஸ் உனக்கு குடுத்துருக்காரு பாரு." அப்படின்னு சொன்னோனே எனக்கு வந்து எனக்கு அப்பதான் வந்து எனக்கு அப்பதான் நான் அத யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து அ இதெல்லாம் யோசிக்கிற டைமு எனக்கு வந்து எதுவுமே எனக்கு இறங்கல. நான் என் என் வயித்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை வந்து பறந்துட்டு இருக்கு. நான் அந்த ஒரு ஸ்டேச்சர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். எல்லாம் ஆமால்ல, தலைவர் வந்து இங்கெல்லாம் வரணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாரு. இங்க வந்து அவ்வளோ ஏன்னா அவரு ஹேப்பினஸ்ஸா இருக்கிறது, அவ்வளோ சிரிக்கிறது, அவரு என்ஜாய் பண்றதெல்லாம் நான் வந்து அத பார்த்தேன் இல்லையா? பார்த்தோனே சூப்பர், ஓகே, நம்ம வீட்ல எடுக்கலனாலும் நம்ம எடுத்த இடம் வந்து தலைவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இடம். ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இடம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் நெறைய பேர் என்னுடைய சர்க்கிள்ல விரும்பினவங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே விஷ் பண்ணாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர ஒரு எனர்ஜிய வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். தலைவர் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு பெரிய ஆறா, அவரு முன்னாடி போனா அவர திட்டினவங்க கூட வந்து அப்படியே அடி பணிஞ்சிருவாங்க. அப்படிலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். நானும் தலைவர நெறைய வாட்டி நம்ம வந்து பேசலனாலும் நம்ம வந்து க்ளோஸ்ல பார்த்துருப்போம். ஆனா தலைவர் கூட பேசம்போது தான் தெரியுது, தலைவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு எனர்ஜி குடோனு, எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது வந்து அவர் கூட பேசும்போது, நீங்க அவர் கூட ஒரு வார்த்தை பேசினா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஃபீல் பண்ணலாம். அவர் வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தை நம்மகிட்ட நம்மள பார்க்கும்போது, ஆ நம்ம நம்ம என்ன நெனச்சாலும் அது நடக்காது. ஏன்னா, அது அவ்ளோ பெரிய ஆறா, அவ்ளோ ஒரு எனர்ஜி. நம்ம அந்த வயசுல நெறைய பேர பார்த்துருப்போம். நம்ம வயசுலயும் நம்ம நெறைய பேர பார்த்துருப்போம். நான் யார்கிட்டயுமே அந்த எனர்ஜியும், அந்த ஒரு வைப்ரேஷனும் நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாரி. நீங்க வந்து கை வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, தூக்கி அடிச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய நம்மளோட ஒரு பெரிய சக்தி கூட நம்மளால எப்படி போட்டி போட முடியாதோ, அதுதான் தலைவர். தலைவர்கிட்ட வந்து நம்ம நம்ம நெனைக்கிறதோ, நம்ம எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணவே முடியாது. அ அந்த மாரி ஒரு எனர்ஜிய வந்து நான் வந்து தலைவர்கிட்ட ஃபீல் பண்ணேன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஏன் இத வந்து நான் மெயினா வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன்னா, நான் இது ஒரு 10 வருஷம் கழிச்சோ, ஒரு 20 வருஷம் கழிச்சோ நானே நானே இத திருப்பி பார்க்கும்போது, எனக்கு வந்து அந்த ஒரு எமோஷன் வந்து எனக்கு இருக்கும். இது நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து அத வந்து நான் என்னோட சேனல்ல போடும்போது, அம் தலைவர் கூட வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தத தவிர்த்து, தலைவர் கூட அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லையா, அந்த 1 1/2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக நின்னு, நான் அப்பதான் யோசிச்சேன். தலைவர் வந்து இவ்ளோ எனர்ஜியா, இவ்ளோ ஃபோர்ஸா இருக்காரே! நீ வந்து அவர் வந்து நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னா, நீ வந்து "இல்ல தலைவா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. நீங்க ஃபோட்டோ குடுங்க" அப்படின்னு சொல்லி எப்படி உன்னால கேட்க முடிஞ்சது? அப்படின்ற அந்த ஒரு யோசனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நெறைய விஷயங்கள் அந்த 2, 3 நாளா நான் அத பத்தி யோசிக்கும்போது தான் நான் வந்து நெறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணேன். இவ்ளோ எனர்ஜியா வந்து அ ஒ வயசு வந்து 75 வயசு ஆகுது. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அவருடைய ஆறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 வயசு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸு வாய்ப்பே இல்ல. தலைவர் மாரிலாம் வந்து ஒரு ஒரு நபர் வந்து அந்த வயசுல வந்து அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருந்துச்சு. அம் அ என்ன மாரி நெறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்காம இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த ஃபோட்டோ வந்து கிடைக்கணும். அவங்களும் தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். தலைவர வந்து நான் கடைசியா ஒரே விஷயங்கள் தான் சொல்றது. தலைவர் வந்து எவ்வளோ ஒரு பியூர் சோல்ன்னு தலைவர நேசிக்கிற எல்லாருக்குமே தெரியும். தலைவர வந்து நெறைய பேரு எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு சில பேர் விமர்சனம் பண்ண தான் செய்றாங்க. தலைவர வந்து கடுமையா விமர்சனம் பண்ணவங்க, தலைவர வந்து தாக்கி பேசினவங்க, எல்லாம் கடைசியில என்ன ஆனாங்கன்றத வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு தலைவர பத்தி தப்பு தப்பா பேசி, தலைவர பத்தி தப்பு தப்பா புரபகண்டா பண்ணவங்கலாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். அதான் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். தலைவர் சைட்ல வந்து சொல்லணும்னா, "காலம் வந்து பேசாது, என்ன அற்புதம்! காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்ன்ற" மாரி,
த அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற விளைவுகள் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மகான். அவர் வாயிலேருந்து நாங்கள் அப்போ கூட ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருந்தோம். தலைவர் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணிடக்கூடாது, தலைவர் வந்து நம்மள எதுவும் ஒரு வார்த்தை வந்து திட்டிடக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு எதுவும் கோவப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டாக இருந்தோம். ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மைண்டு தான். ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்தது. அந்த எனர்ஜியை வச்சு அவர்கிட்டேருந்து வாங்கின அந்த கொஞ்சம் எனர்ஜியை வச்சு நானும் ரொம்ப புஷ் பண்ணி நானும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தலைவருக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க, சினிமாவில் சரி ரியல் லைஃப்லேயும் சரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஒரு ஃபேவரட்டான ஒரு லைனு, லிங்கா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து எல்லாமே இழந்துட்டு வந்து போயிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த பாட்டு வந்து எழுதியிருப்பார். அதில் என்னுடைய ஃபேவரட் லைன் வந்து பார்த்திங்கன்னா, ராமனும் அழுதான் தர்மனும் அழுதான் நீயோ அழவில்லை உனக்கோ அழிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து எழுதியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஆள் யாருன்னா நம்ம தலைவர் தான். ஸோ லவ் யூ தலைவா, லவ் யூ ஃபார் எவர், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தலைவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு செகண்ட் வந்து இல்லை வேணா கண்ணா நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன் வேணா ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சிம்பிள் அவர் போயிட்டு இருப்பாரு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லட்சம் ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு, மில்லியன் கணக்கில் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ தான் அந்த இடத்துல ஒருத்தனை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, அவன் நம்மளை நம்ம நம்ம ஃபோட்டோ கொடுப்போன்னு சொல்லி வந்து கேட்குறான் அப்படின்ட்டு அவர் வந்து ஃபோட்டோ கொடுத்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக ஆக்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தலைவா. இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்.